மலரு மீனாட்சிய பாத்துக்கிறதுக்காண்டி பாய துவைக்கிற இடத்துல விரிச்சு போட்டு மீனாட்சிய படுக்க போட்டு வச்சிருக்காங்க. சேது வீடு முழுக்க மீனாட்சிய தேடி பார்த்துட்டு வாசலுக்கு வர்றாரு. மீனாட்சிய பார்த்த உடனே சேது சொல்றாரு, கருப்பு கிட்ட சொல்றாரு, மாமா மீனாட்சி இங்க இருக்கா மாமா. தேளு மீனாட்சிய நோக்கி வந்துகிட்டு இருக்கு. மீனாட்சிக்கு விரிச்ச பெட்ஷீட்ல ஒளிஞ்சிருக்கு. மீனாட்சிய பெட்ஷீட்டோட சேது தூக்கிக்கிட்டு விளாடுறாரு. ஐஸ்வர்யா தேளு இருக்கத கவனிச்சிடுறாங்க. வேகமா ஓடியாராங்க. மாமா தள்ளுங்கன்னு சேதுவ தள்ளி விடுறாங்க. குழந்தை சேது கைய விட்டு கீழே விழுகுது. சேது தூணை புடிச்சு நிக்கிறாரு. ஐஸ்வர்யாவை பார்த்து சொல்றாரு, உனக்கு அறிவில்லையா? குழந்தைய கையில வச்சிருக்கேன், இப்படியா பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே ஐஸ்வர்யா மயங்கி கீழே விழுகிறாங்க. ஐஸ்வர்யா வாயிலிருந்து நுரையா வர ஆரம்பிக்குது. சேது அவரு கையில வச்சுக்கிட்டு இருந்த குழந்தைய கருப்பு கிட்ட கொடுத்துட்டு ஐஸ்வர்யாவோட தலைய மடியில தூக்கி வைக்கிறாரு. என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. தட்டி குடுக்கறாரு. மலரு சொல்றாங்க, ஐஸ்வர்யாவுக்கு தேளு கொட்டி இருக்கு மாமா. ஐஸ்வர்யாவை தூக்கிக்கிட்டு சேது வேகமா கார்ல ஏறுறாரு. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இத பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆஸ்பத்திரிக்கு ஓட்டிட்டு வர்றாரு. ஐஸ்வர்யாவை ஸ்ட்ரக்சர்ல ஏத்துறாங்க. ஆஸ்பத்திரிக்குள்ள கொண்டுட்டு வர்றாங்க. எமர்ஜென்சி வார்டுல வச்சு ஐஸ்வர்யாவை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ்லாம். ராஜாங்கமும் அவங்க ஃபேமிலியும் வேற ஒரு காரை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வேகமா வர்றாங்க. ராஜாங்கம் கேக்குறாரு, ஐஸ்வர்யாவுக்கு என்னையா ஆச்சு? டாக்டர் சொல்றாங்க, உடம்பு ஃபுல்லா விஷம் ஏறி இருக்கு, உயிர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இத கேட்ட உடனே சேதுவும் ராஜாங்கமும் வாயடைச்சு போயிடுறாங்க. கண்ணீரோட நிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு தீவிரமா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.